உங்கள் வீட்டோட செட்பேக் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலோ, இல்லை அந்த செட்பேக்கை நான் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த போகிறேன், அதோட காம்பவுண்ட் வால் திக்னஸே எனக்கு வந்து 1.5 அடிக்கு மேலே வந்துடுது அப்படின்னாலோ, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்க்குற இந்த ஃபேப்ரிகேஷனை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 10mm நம்ம ரூஃபில் யூஸ் பண்ணுற 10mm ராடை ஒரு 4 inch திக்னஸில் வந்து ஃபுல்லாக வெல்ட் அடித்து கண்டினியூவாக கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி வெர்டிகல் சப்போர்ட்காக 3/4 எல் சேனல் வந்து ஒவ்வொரு 8 ஃபீட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்டெபிலிட்டிக்காக 3/4 எல் சேனல் ஹரிசாண்டலாக வந்து சென்டர்லையும் டாப்லையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பிளாக் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. இது பார்க்கறதுக்கு லோ காஸ்ட்ல பண்ணியிருந்தாலும் சிம்பிளான டீசென்ட்டான லுக்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணல, பக்கத்து வீட்டில் ஒரு இடத்துல பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் காட்டலாம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ. அப்புறம் இங்கே ஒரு க்யூட்டான விஷயம் என்ன அப்படின்னா, மரம் வளர்றதுக்கு எப்பவுமே ஏதோ ஒரு பொருள் தடையாக இருக்குது, அந்த மரத்து மேலே எப்பவுமே அந்த ஒரு பொருள் ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா அது பற்றி வளரும். அதுதான் மரத்தோட தன்மை. இங்கே அதான் நடந்திருக்கு. வாஸ்துப்படி வீட்டை ஒட்டி மரம் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கான உண்மையான காரணம் இதுதான். தென் சொல்ல மறந்துட்டேன், சேஃப்டிக்காக இந்த கேட் கிடையாது. உள்ள ஆல்ரெடி காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. இது ஜஸ்ட் கார்டனிங் பர்பஸ்க்காக மட்டுமே. நன்றி.